வணக்கம். வெல்கம் டு அம்மாயி ஆர்கானிக் ஃபார்ம். நம்ம ஃபார்ம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா எறும்பூருங்கிற கிராமத்தில் இருக்குது. இது ஒரு 2.5 ஏக்கர் லேண்டு. இதில் வந்து ஃபுல்லாக இயற்கை சார்ந்து தான் நம்ம வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன மரங்கள் இதில் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம், அது எப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது நம்ம தோட்டத்தில் இருக்க எலுமிச்சை. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் தேனியில் வாங்கிட்டு வந்தேன். அந்த செடி அங்கே வாங்கிட்டு வந்தேன். இது வந்து வருஷம் பூராவுமே இது காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது. இது இப்போ தான் சீசன் முடிஞ்ச பழம் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு இருக்குது பாருங்க. அதிகமாக பிஞ்சு இருக்குது. இது அப்படியே காய்ச்சி ஓயவும் திரும்ப காய்க்கவும் இப்படியே தான் இருக்குது. இது ஒரு தடவை காற்றுல சாஞ்சு திரும்ப நிமித்தியே வச்சுட்டேன் அந்த மரத்தை. இந்த மாதிரி 2 மரம் இருக்குது நம்மக்கிட்ட. எப்போவும் காய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த டேஸ்ட்டு ரொம்ப அது என்ன வகைன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் அருமையான ஒரு எலுமிச்சையாக இருக்குது. இது வந்து லொங்கான்னு சொல்லி ஏசியன் கண்ட்ரியில் ஃபேமஸ் இது. இது வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலராக இருக்கும். கொத்து கொத்தாக இருக்கும். ஒரு நைஸ் தோல் இருக்கும். உரிச்சோம்னா உள்ளே வந்து பனம் சொலை மாதிரி இருக்கும். நுங்கு மாதிரி இருக்கும். பார்த்துருப்பீங்க, இந்த ரேர் ஃப்ரூட்ஸ் விற்கிற கடைகளில் விற்பாங்க இது. அந்த கன்று தான். இது வந்து 2 வச்சேன். 2மே நல்லா வந்தது. ஒன்று பில்லு வெட்டும்போது வெட்டி விட்டாங்க. அது துளுத்து வந்துக்கிட்டு இருக்கு அந்த சைடு. இது ஒன்று இருக்குது, நல்லா வருது. இது வந்து இமாம் பசந்து. இது ஒரு மரத்தில் ரொம்ப கம்மி காய் தான் காய்க்கும். ஆனால் ஒரு காய் 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். நம்ம இதில் மொத்தம் 110 மாமரத்தில் இதில் பாதி எண்ணிக்கையில் இது இருக்குது. ஒரு மரத்தில் ஒரு 10 காய்க்குள்ளே தான் இருக்கும். இருந்தாலும் 10 காயும் 5 கிலோ வரும். இப்போதைக்கு இந்த சின்ன சைஸில். பெருசான எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல. இது வந்து அல்போன்சா. இந்த மரம் வந்து அல்போன்சா. இது வந்து நிறைய இருக்குது. இதுவும் நம்மக்கிட்ட ஒரு 40 மரத்துக்கிட்ட இருக்குது. இது வந்து நீலம். இது நீலம் வெரைட்டி. இது ஒரு 10 எண்ணிக்கையில் இந்த மரம் இருக்குது. கொத்து கொத்தாக அதை பாருங்கள், தரையெல்லாம் காய்ச்சிருக்குது. இது வந்து முல்சீத்தா. இது வந்து ஒரு கேன்சருக்கு ஒரு அரிய மருந்தாக பார்க்குறாங்க. நான் வந்து ஒரு 300 ருபீஸ் அந்த மாதிரி ஒரு கிலோ விற்கிறேன். இதை வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து அன்றைக்கி ஒருத்தர் ஒரு 3 கிலோ இருந்தது குரூப்பில் போட்டேன், விவசாய குரூப்பில். விழுப்புரத்துலேருந்து வந்து இன்னோவா கார் எடுத்து வந்து வாங்கிட்டு போனார். எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவ்வளோ தூரம் செலவு பண்ணி அதுக்கு வந்து வாங்கிட்டு போகிறாருன்ட்டு. இது இலை உள்பட அமேசானில் சேலாகிட்டு இருக்கு. இது பெரிய மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மகத்துவமான மரம். அது ரொம்ப ரேராக தான் வருது எல்லா இடத்துலையும். ரொம்ப அதிகமாக அது வர்றதில்லை. நம்ம இதில் வந்து 16 மரம் இருக்குது இந்த மரம். இது வந்து ஈக்கோலாஜிக்கல் டைப்பில் வந்து ஒரு வீடுக்காக நம்ம ட்ரையல் பேசிஸில் போட்டோம். ரொம்ப பக்காவாக வந்திருக்கு. இதில் என்னென்னா, பெருசாக இதில் வந்து எதுவுமே இல்லை. மெட்டீரியல் வைஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வயலில் தோண்டின மண், அந்த குளம் எடுக்கிறதுக்காக நாங்கள் வெட்டின மண் எடுத்து அதில் கொஞ்சம் அமௌண்ட் சிமெண்ட் கலந்து இதை வந்து நம்ம புட்டுக்கு வந்து கிளற மாதிரி அந்த மண்ணை கிளறி லைட்டாக ஈரப்பதத்தில் வச்சு வந்து கிடிச்சது தான். நீங்கள் பாருங்கள், ஒரு காங்கிரீட் அமைப்பாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இது வந்து பேஸ்மெண்ட்டில் நாங்கள் ஒரு ரூம் போடுறதுக்காக இது ஒரு பெரிய இன்னும் ஆழத்தில் இருக்குது. இதை வந்து இப்போ தண்ணி விட்டு வச்சுருக்கோம். இந்த தண்ணி வெளியிலையும் போகாது, உள்ளே இருக்க வெளியிலேருந்தும் உள்ளே தண்ணி வராது. இது வந்து நம்ம இதில் விட்டு மீன் விட்டுருக்கோம் பரிச்சாத்த முறையில் வளர்க்குறதுக்கு. இதே நம்ம வந்து இந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து மீன் குளம் வெட்டினா தண்ணி நிற்காது இங்கே. அந்த மாதிரி இடங்கள்ல இந்த டெக்னாலஜியை பண்ணி ஃபுல்லாகவே தண்ணி நிற்க வைக்கலாம். பெரிய அளவில் கெமிக்கல் இல்லாத ப்ராசஸ் இது.
இது வந்து நான் வீடு கட்டுறதுக்காக இதை வந்து லேட்டாக இதில் வந்து கீழே இறங்குறதுக்கு ஒரு படி வச்சுட்டு மேலே வந்து வுட் ஃப்ளோரிங் பண்ணிவிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். கீழே வந்து ஒரு பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். இது உள்ள அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமு எல்லாமே. இது வந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் இப்போது ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது வந்து ஒரு அருமையான மெத்தடு. நிறைய செலவு பண்ணாமல் நிறைய கெமிக்கல் இன்வால்வ் ஆகாமல் நம்ம வந்து பழங்கால முறையில் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணது. இந்த பைப்பு வந்து எக்ஸாஸ்ட்காக விட்டு வச்சுருக்கேன் நான். கீழே 2 பக்கமும் விட்டு வச்சுருக்கேன். ஃபியூச்சரில் இது வந்து ஒரு வீடாக வரும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும். இது வந்து தேக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஒரு 70 கிட்ட இருக்குது. இது எல்லாமே வந்து 2015 அப்போ வச்ச மரம். இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷத்து மரம். ஒரு 70 கிட்ட இருக்குது. 60-70 மரம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியான சைஸில் வந்திருக்கு இப்போது. இதுக்கு வந்து நம்ம தண்ணி கொடுக்குறதில்ல. இது இயற்கையாக பெய்கிற மழையில் வர்றது மட்டும்தான் இது. முதல்ல சின்னதாக இருக்கும்போது தண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ கொடுக்குறதில்ல. அது மழை தண்ணி அதை தாங்கி தான் வருது. சாத்துக்குடி ஒரு 60-65 மரம் இருக்குது. அது இப்போ தான் காய்ப்புக்கு வருது. இதுவும் வந்து இந்த ஏரியாவில் வந்து நல்லா செழிப்பாக வரக்கூடிய ஒரு பணப்பயிர் தான் அது. இது எல்லாமே எனக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு சந்தேகம்தான். அது வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா இந்த ஏரியாவில் எல்லாம் யாரும் இந்த மாதிரி மரங்கள் வைக்கல. ஒரு சந்தேகத்தெலாம் வச்சேன். ஒரு 75 கன்று வாங்கி வச்சேன். இதில் ஒரு 10 கன்று பழுது போயிருக்கும். ஒரு 60-65 கன்றுக்கிட்ட ரீட்டைன் ஆகுது. நல்லாவும் வந்திருக்கு. லக்னோ 49 வெரைட்டி இந்த கொய்யா. இது வந்து ஒரு 70-80 மரங்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போது இது பெருசாக இருந்தது. நான் எல்லாம் காவாத் பண்ணி விட்ருக்கேன். இப்போ தான் ஒரு 10 நாள் ஆகுது காவாத் பண்ணி. நல்லா துளிர் வந்திருக்கு. இது வந்து இப்போ காய்ப்பு ஓஞ்ச பிறகு காவாத் பண்ணியிருக்கேன். நல்லா துளிர் வந்திருக்கு. இது நான் காய்ச்சிருக்கும்போது திரும்ப ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த குளம் வந்து 100 அடிக்கு 100 அடி சைஸு. இது வந்து எடுத்தோம். பட் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இது ஒரு ட்ராபேக் என்னென்னா தண்ணி வந்து நிற்காது. சருன்னு உள்ளே போயிடும். இந்த குளத்துக்குமே நம்ம அங்கே ஒரு ஈகோலாஜிக்கல் டைப் ஒரு வீடு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கீழையும் சுற்றியும் வந்து அந்த ஒரு அடி கணத்தில் வந்து அந்த வால் மாதிரி பண்ணிட்டோம்னா இது வந்து ஒன்லி எவாப்ரேட் ஆகிறது மட்டும்தான் இருக்குமே தவிர பூமிக்குள்ளே தண்ணி கீழே போகாது. பூமியும் வந்து கெமிக்கல் ஆகாமல் நம்ம வந்து பாதுகாக்கலாம். இந்த குளத்தை அந்த டெக்னாலஜியை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீன் விடலான்னு நான் மீன் விடுறதில்ல. தண்ணி இருக்கப்போ விட்டு பார்த்தேன். பட் தண்ணி வெயில் வர ஆரம்பித்தா ரொம்ப கீழே போயிடுது. அதனால் இப்போ சும்மா வச்சுருக்கேன். இதுக்கு அந்த டெக்னாலஜியை இதை பயன்படுத்தணுங்கிற ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. அது லேட்டர் பார்ட்டு அது வந்து பண்ணணும். இது வந்து 2.5 ஏக்கர் நம்ம லேண்டில் ஃபுல்லாக ஃபேன்சிங்கு, 2 கேட் இருக்கும். இந்த இது வந்து இது ஒரு வழி. இந்த வழியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் அந்த பெரிய கேட் வந்து அது வந்து அந்த ஊருக்குள்ளே வந்து வர வழி. 2 வழி இருக்குது நமக்கு. சுற்றி 4 பக்கமும் போகலாம். நம்மக்கிட்ட 16 தென்னை மரம் இருக்குது. 16 தென்னை மரமுமே வந்து நல்ல காய்க்கிற மரங்கள். ரொம்ப அருமையான காய். சமையலுக்கும் ரொம்ப சுவையான ஒரு காயாக தான் இருக்குது. தேங்காது. இது வந்து 16 மரம் இருக்குது இதில். இந்த செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே காடை வளர்க்குறதுக்கு ஃபுல்லாகவே எல்லா வசதியோடையும் இருக்குது. அதில் எல்லாமே கொஞ்சம் தீவனம்லாம் வேஸ்ட் ஆகாத அது தீவனம் எடுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். உள்ளேருந்து தலையை விட்டு வெளில சாப்பிட்ற மாதிரி. நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு ஒரு ஏரியா வச்சுருக்கோம். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே பறன் மேலே ஆடு நிற்கிற மாதிரியும் கீழே கோழி நிற்கிற மாதிரியும் வச்சுருக்கோம். இந்த பறனை எடுத்துகிட்டு கூட ஃபுல் ஏரியாவும் அப்படியே இது பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி இருக்கும் இந்த செட்டு மட்டும். இந்த ஆடு கோழி இருக்குது. இது இல்லாமல் வந்து நாட்டுக்கோழிக்கு ஒரு செட்டு, காடைக்கு ஒரு செட்டு, இந்த பக்கம் வெளியில் வந்து மாடு நிற்கிற மாதிரி ஒரு செட்டு போட்டிருக்கோம். எல்லாமே வளர்க்கலாம் இதுக்குள்ளேயே. வீடு வந்து சகல வசதியோடவும் இந்த வீடு இருக்குது. கிச்சன், ஒரு ஹால், எல் ஷேப்பில் ஹால் மாதிரி உள்ள ஒரு ரூமு,
அதுக்குள்ளே வந்து ஸ்டோர் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஏரியா. இதுக்கு வந்து செப்பரேட் இபி சர்வீஸ் இருக்குது. இதுக்கு செப்பரேட்டாக இபி சர்வீஸ் இருக்குது. இதுக்கும் விவசாய சர்வீஸும் சம்மந்தம் இல்லை. இது தனியாக சர்வீஸ் இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஃபார்மில் உள்ள என்னென்ன வசதிகள் இருக்குது, என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதை பற்றின விவரங்கள் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் கூப்பிடுங்க. நம்ம ஃபார்முக்கு நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வந்து வரலாம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். நீங்கள் வந்து வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க, வந்து பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணி மண் வளம் காப்போம். மக்களுக்கு வந்து ஒரு நஞ்சில்லா உணவுப் பொருட்களையும் பழங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம்னு நம்ம எல்லாரும் வந்து ஒரு முடிவோட உறுதிமொழி ஏற்று இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்து ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.